அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பேஸ்லைன் சர்வே ரிப்போர்ட் 2024-25க்கானது விட்டிருக்காங்க. அதை எவ்வாறு டவுன்லோட் செய்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஸ்லைன் ரிப்போர்ட்டானது போன ஆண்டு 3ஆம் பருவத்திற்கானது நம்ம மதிப்பெண்கள் விட்டுருக்கோம். அந்த பேஸ்லைன் அடிப்படையில் தான் அரும்பு, மொட்டு, மலர் நிலை பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அதை எவ்வாறு டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண நமக்கு இப்படி தான் வந்திருக்கும். ஒருவேளை உங்கள் மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடை சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணும் எழுத்துன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் பேஸ்லைன் ரிப்போர்ட் டவுன்லோட் 2024-25 கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் கூகுள் சீட் வச்சுருப்பீங்க. ஒருவேளை சப்போஸ் வைக்கல அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கு, அப்புறம் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய ஸ்கூலுடைய டைஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாமே பொதுவாக காமனாக இருக்கிறனால இதை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. எது நமக்கு டைஸ் நம்பர் வரைக்கும் நமக்கு தேவையில்லை. அதனால் ஸ்கூல் நேமும் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஐடி வேணும் அப்படின்னா அதை வேணால் செலக்ட் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். வச்சுட்டு கீழே நீங்கள் மறுபடியும் இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னு நமக்கு இது மாதிரி 2 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலிட் ஆயிடும். டெலிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேமை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த ஏவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பர், எம்இஸ் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி கிளாஸ் வைஸ் உங்களுக்கு அவங்களே கரெக்டான முறையில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை நம்ம டேரெக்டாகவே இதை நம்ம சேவ் பிடிஎஃபாக கொடுத்துடலாம். டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கேட்குது. பிடிஎஃபாக கொடுத்துட்டு அப்படின்னா ஓகே உங்களுக்கு கூகுள் டிரைவில் வேணுமா டிவைஸான்னு கேட்கும். டிவைஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேவ் ரிப்போர்ட் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி உங்கள் பள்ளியுடைய அனைத்து தகவலையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? யார் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத மாணவர் வயசாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.